இப்போ நல்வினை கர்ம பயன் அடையணும்னா தீவினை கர்ம வினையும் குறைக்கிறதுக்குண்டானது. அனைவரும் ஒரு கர்ம வினையால் தான் பிறந்திருக்கிறோம் என்பது இறை வழிபாட்டின் மூலம் எப்படி இது பண்ணுறது, வாழ்வியல் பரிகாரத்தின் மூலம் என்ன பண்ணுறது, நிச்சயமாக ஒருவன் நல்வினை கர்மாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சகல சௌபாகியங்களை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பது எல்லோரும் சொல்லுவாங்க. கணவன் அதாவது தனித்தனியாக பிரிஞ்சிருந்தால் நல்ல வாழ்க்கை நல்லாயிருக்கு, ஒன்றா இருக்கும்போது கணவன் மனைவி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திதி கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்களுக்கு திலகோமம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு தக்கடைய விஷயங்களாக இருக்கும். இதை பண்ணிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கர்ம வினையாக இருக்கும். இந்த கர்ம வினையை குறைக்க தாய் வழி வந்த கர்மா என்னன்னே தெரியலைங்க அப்படின்னா சிறந்த கோயிலாக இருக்குது ஸ்ரீ ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயனை அடைய வழிவகைகள் என்ன? இப்போ நல்வினை கர்ம பயன் அடையணும்னா தீவினை கர்ம வினையும் குறைக்கிறதுக்குண்டானது. அனைவரும் ஒரு கர்ம வினையால் தான் பிறந்திருக்கிறோம் என்பது மாற்று கருத்தில்லை. அப்போ நமக்கு கர்ம வினை 7 ஜென்மம் இதெல்லாம் கதையாக இருக்கலாம். பட் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலை மீறி ஒன்று செய்யும் பார்த்திங்களா, அதை பற்றி பேச போகிறோம். அப்போ இறை வழிபாட்டின் மூலம் எப்படி இது பண்ணுறது, வாழ்வியல் பரிகாரத்தின் மூலம் என்ன பண்ணுறது, நிச்சயமாக ஒருவன் நல்வினை கர்மாக இருந்தால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சகல சௌபாகியங்களை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பது மாற்றுக்கத்தில் எல்லாமே இறைவன் வழிவாக தான் பண்ணுவோம். ஒரு சிலருக்கு பிரபஞ்சம் இறைவன் நம்பிக்கைனா பிரபஞ்சம் இயற்கைம்பாங்க. எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிற தத்துவம் பொருந்துங்க, கேட்டு பாருங்கள். ரைட். இந்த மிதுன ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா காற்று தத்துவம், ஆகாய தத்துவத்தில் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய காற்று தத்துவத்தின் வழியாக அம்சம் உண்டு மிதுன ராசிக்கு. இவங்களுக்கு மந்திரங்கள், சவுண்ட், இதன் மூலம் இவங்களை இந்த கிளீன்சிங் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கர்ம வினையை குறைக்கணும் அப்படின்னா பொதுவாக 1, 5, 9 இந்த பாவங்கள் திரிகோண பாவங்கள் தான் மெயினாக வேலை செய்யுது. நான் எப்படி அது உங்கள் ராசி தத்துவம் சொல்லும். ராசிக்கு 5ஆம் இடம் உங்கள் முன்னோர்கள், உங்கள் தாத்தா பாட்டி இதெல்லாம் எப்படி இருந்தாங்க, அடுத்து வரக்கூடிய குழந்தைகள் இதெல்லாம் சொல்லும். அப்போ தன்னோட எதிர்காலத்தை பற்றி சொல்ல 5ஆம் பாவம் வேலை செய்யும். 9ஆம் பாவம் சரி நம்ம அப்பா எப்படி இருந்தார், அப்பா வகைகள் இதெல்லாம் மீன் பண்ணும். அப்போ இந்த கர்ம வகை இதில் இருக்கிற கிரகங்கள் வச்சு தான் நம்ம எடுப்போம். இதை கிரக சேர்க்கைகளாக எடுக்கலாம். சூட்சமாக புரிஞ்சுருக்கு நினைக்க நேராக விஷயத்துக்கு போவோம். முதல்ல நல்வினை கர்மா அடைய உங்கள் ராசிநாதனை வெளிப்படுத்தியே ஆகணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் பண்ணி நமக்கு பலமாக இருந்தால் தானே அடையக்கூடிய அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். முதல்ல உங்கள் ராசி பார்த்திங்கன்னா மிதுனத்தில் பார்த்திங்கன்னா புதன் தன்மை உண்டு. காற்று சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் ராசியோட தத்துவங்கள் இது பண்ண முடியும். காற்று தத்துவம் அப்படின்னாலே இப்போ இசை சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இப்போ கோயிலில் மணி இருக்கிறது, சத்தம் எழுப்பக்கூடிய ஆன்மீக ரீதியான எந்த விஷயங்கள் தானம் கொடுத்தாலும் இவங்களுக்கு கர்ம வினை பயனை ஃபஸ்ட்டு வலுப்படுத்தக்கூடிய அம்சம் உண்டு. இப்போ ஃபஸ்ட்டு கர்ம வினை பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாய கர்மான் இருக்கும். முன்னாடி செஞ்ச கர்ம வினைகள் என்னவோ சஞ்சித கர்மா, நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறது பிராப்த கர்மா, ஆகாமி கர்மா இப்போ செய்கிறது பின்னாடி வரும். இதிலே சூட்சமாக பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தெரிஞ்சு இது தந்தை வழி வந்த கர்மா, தாய் வழி வந்த கர்மா. ஏன் தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா, அதுக்கு பரிகாரங்கள் கொடுக்கறதா இருக்கும். அப்போ அவங்க முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா 50-55 வயசில் அனைத்து ஆண்மகனும் இறந்துகிட்டே வராங்கன்னு வரும். இதே ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் வகையிலோ ஒரு வகையிலோ யாரோ ஒருத்தருக்கு குழந்தையே வரமாட்டேது. அனைத்து ஆண்களும் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறப்புக்கு அவ்வளோ தடையாக இருக்குதுன்னு ஒரு இது. அப்போ அங்கேயே கர்ம வினை ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்துட்டாலே இதாக இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, கணவன் அதாவது தனித்தனியாக பிரிஞ்சிருந்தால் நல்ல வாழ்க்கை நல்லாயிருக்கு, ஒன்றா இருக்கும்போது கணவன் மனைவி இதாக இருக்குது. இதே ஒரு சில எல்லாரும் துர்மரணத்திலாம் இறந்துருப்பாங்க, ஒன்று விபத்தினாலவோ தீக்காயத்தினாலோ. இப்போ ஏதோ ஒரு விஷயம் கண்டினியூஸாக வரும். அங்கே கர்ம வினை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது புரியலைன்னா பல சிக்கல் இருந்திருப்போம். பல ஏற்றங்கள் பொருளாதார மேலே போய் அப்படியே சரிஞ்சு விழுந்தாங்க பல பேர் இருக்கும். இதெல்லாம் கர்ம வினை பயன்கள். அப்போ நிறைய பேர் மேலே போகிறாங்க, கர்ம பயனை இது பண்ணி தான் ஆகணும். ஒரு கர்ம வினை எப்படி வருது அப்படின்னா சொத்தின் வழியாக, நகைகள் வழியாக, காமத்தின் வழியாக வருகிறது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரைட். முதல்ல உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் அதையும் பார்ப்போம். 5ஆம் இடம் பார்த்திங்கன்னா சுக்கரன் சம்மந்தப்பட்ட இதுக்கு தான் நிறைய பேர்த்துக்கு பெண் பிள்ளைகளுக்கு சுக்கரன் அம்சம் இல்லையா, இந்த அத்தைமார்களுக்கு புடவை நகைகள் இதெல்லாம் கொடுக்காம விட்டுருப்பாங்க. அதன் கொடுத்துருக்குங்களோ இல்லையோ, அதனால் நிறைய பேர்த்துக்கு சொல்லுவான்,
இந்த புடவை தானம் பண்ணிக்கங்க, வஸ்திர தானங்கள் பண்ணுறது, சுமங்கலிக்கு பூஜைகளுக்கு உதவி பண்ணுறது, உங்கள் சொந்த பந்த அக்கா தங்கச்சி அந்த பெண்கள் இருக்கிற அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ புடவை வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. அங்கே விட்டுட்டு அப்புறம் எங்கே போய் தொலை வருது? ரைட். இதே இது 9ஆம் இடம் சனியோட அம்சம். இந்த பொதுவாகவே இவங்களுக்கு ஒரு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நடந்துருங்க. இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயம் இவங்களுக்கு எதுவுமே நடக்கலை, 9ஆம் இடம் தான் பிராப்தம்ங்க. ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னா ஒரு வயதானவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, தம்பதிகளாக இருந்தால் அது 9-5 தம்பதிகளாக இருக்கிற ஒரு வயசானவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா அவங்க வாழ்க்கையில் அனைத்து வித கர்மாக்களும் அங்கேயே நீங்கிடும். ஒரு உடல் ஊனமற்றவர்களுக்கு அவங்களுக்கு தானம் கொடுத்தல், இனிப்பு சம்மந்தப்பட்ட தானம் கொடுத்தல் இதுவும் நடக்கும். மாணவர்களுக்கு குறிப்பாக புதன்கிறது மாணவர்களை குறிக்கும். எழுத்து சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு ஒரு டொனேஷன் இல்லை அவங்களுக்கு ஏதோ புத்தகம் வாங்கி தருதல், உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணலாம். நிறைய பேருக்கு எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு தான் கொடுப்போம். கோயில் குளத்துக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு புரியாது, ஏன்னா கோயிலுக்கு தான் கொடுப்பாங்க இவர் தத்துவம் இப்படி இருக்கே. நான் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்கூலில் பெல்லு வாங்கி தர சொன்னது, அவங்க ஸ்கூல் பெல்லு கரெக்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு சிலது, ஏன்னா அதுக்கப்புறம் புதன் வீடு, சூரியன் வேறு புதன் குறிக்கும் 3ஆம் வீட்டில் நிறைய பேர்த்துக்கு இப்படிலாம் கொடுப்போம். அப்போ இதிலே ஒரு சுச்சம் இருக்கும். சரி, ரைட். இப்போ இவங்களுக்கு பொதுவாகவே இந்த புதன் ராமர் ராமேஸ்வரம் இல்லை காசி 9ஆம் இடம் சனி காசியில் ராமேஸ்வரம் சென்று வந்ததுக்கப்புறம் வாழ்வில் திருப்பம் ஏற்படும். அதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திதி கொடுக்கறதுல பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்களுக்கு திலகோமம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு செட் ஆகாது திலகோமம், ஓகே. பட் மந்திரம் முன்னோர்கள் பெயர்களை சொல்லி மந்திரம் செய்யணும். இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்க போனோம் இவங்களுக்கு மட்டும் பண்ணி வந்துடுவாங்க. முன்னோர்களோட பேர் அத்தனையும் தாத்தா பாட்டி அதை எத்தனையும் சொல்லி அவங்களோட பிண்டங்கள் கொடுத்து தானங்கள் கொடுத்து வழிபாடு செய்யாது. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த முன்வினையில் இருக்கிற தீவினை கர்மாக்கள் விளைகிறோம். இது அப்போ இவங்களுக்கு ராமேஸ்வரம் காசி எங்கோ ஒரு நீர்நிலை இருக்கிற ஸ்தலத்துக்கு அருகில் போய் நிச்சயமாக பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து தான் ப்ராசஸ் பண்ணணும். இது மறந்துடவே கூடாது. இவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு திதியெல்லாம் ஞாபகம் இருக்காது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா திதி கொடுத்தலுக்கு 3 அமாவாசை எப்போ கொடுப்பாங்க. அது குறிப்பாக கொடுக்கறது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாகாளை அமாவாசை. இவங்களுக்கு நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை தான் ரெஃபர் பண்ணுவேன். இதான் முடிஞ்சு. ஏன்னா இந்த ராசிக்கு 2ஆம் தத்துவத்தில் அருகில் இருக்கிறதுனால ஆடி அமாவாசை இவங்களுக்கு சிறப்புங்க. ஆடி அமாவாசை கொடுப்பது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுதான் அடிப்படை விஷயங்களாக இருக்கும். இதை பண்ணிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கர்மவினையாக இருக்கும். இந்த கர்மவினையை குறைக்க தாய் வழி வந்த கர்மவினையாக இருந்தால் தண்ணீர் நீர் சம்பந்தப்பட்ட தானங்கள், நீர்மோரம் அமைத்தல், பந்தல் அமைத்தல், கோயிலுக்கு அன்னதானம் கொடுத்தல், கோயில் சம்மந்தப்பட்ட தாய் வழி கர்மான்னு தெரிஞ்சுட்டான், கோயிலுக்கு அன்னதானம் கொடுத்தல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் உள்ள கோயிலுக்கு ஏதாவது கொடுத்தல், இதெல்லாம் பண்ணணும். தந்தை வழி கர்மா இது தீபம் சம்மந்தப்பட்டதை வாங்கி கொடுக்கும். இதுக்கு அந்த கர்மாவாக தெரிஞ்சால் அப்புறம் தீபம் கொடுக்கணும். தீபம் வாங்கி தருதல், அது சம்மந்தப்பட்ட சிவன் சம்மந்தப்பட்ட கோயிலில் போய் வேண்டுதல் செய்தல், இதெல்லாம் பண்ணுவது. ஆயுள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அபிராமி கோயில் அடிக்கடி கொடுப்போம். இதே பிரம்மகத்தி தோஷத்துக்கு திருவிடைமருதூர் கர்மா என்னன்னே தெரியலைங்க அப்படின்னா சிறந்த கோயிலாக இருக்கிறது ஸ்ரீவாஞ்சியம். கும்பகோணம் நன்னிலம் அருகில் இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம் நாதர் வழிபாடு செய்தால் சகல உங்களுக்கு திருப்தி உண்டு. ஏன்னா அந்த ஒரு கோயில் பார்த்திங்கன்னா யமனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் இடம். யமன் அது பார்த்திங்கன்னா மற்றவங்க கொள்கிறாங்க எல்லாம் பயமாக இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல விநாயகரை கும்பிட்டு போகிற மாதிரி அவருக்கு ஒரு விமோச்சனம் கொடுத்து பயப்படாமல் அவரை வழிபாடு செய்துட்டு யம பயம் போங்க, அவர் வழிபாடு பண்ணிட்டு உள்ள போங்க. கங்கையை தூய்மைப்படுத்திய அங்கே இது இருக்குது, அது பேர் குப்த கங்கை. கங்கையில் குளிக்க அப்போ இத்தனை விமோச்சனம் கிடைக்கும் ஸ்தலங்கள் இருக்குது. அப்போ நம்ம இன்னொரு திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கோயில் வழிபாடு பிடிச்சி பாருங்கள். அபிராமி திருக்கடையூர் வழிபாடு சிறந்ததாக இருக்கிறது. ஆக மொத்தம் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி பெற நிச்சயமாக கர்ம வினையை வைக்க நல்வினை கர்மமாக 7 ஜென்மம் சிறந்த வழக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.